வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்ட்டு. இந்த காரு கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை. கார்த்தி கரெக்டாக கார்த்தி? ஓகே, இது நம்மளோட ஒன் ஆஃப் த டைப் ஒர்க் ஷாப்பில் இருக்குது. கார்த்தி கொஞ்சம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க, என்ன ப்ராப்ளங்கிறது. ஸோ கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே கார்த்தி, விட்டுருங்க. எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இப்போ ரன்னிங்லேயே ஆஃப் ஆச்சா? ரன்னிங்லேயேவா? எவ்வளோ ஸ்பீட் போயிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு? ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்போது ஆஃப் ஆகிடுச்சம்மா? சடனாக ஆஃப் ஆகிடுச்சம்மா? ஆஃப் ஆயிடுச்சான். அப்புறம் செல்ஃப் போட்டுக்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி டோக் பண்ணி எடுத்துன்னு. ஓ, பார்த்தா கூலண்ட் ஆயில் இல்லாமல் வந்து. அப்படியா? அதுக்கப்புறம் சொல்லிட்டோம்னா ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 1/2 லிட்டர் ஊற்றணும். ஓ, கூலண்ட் ஆயில் கம்மியாக இருந்து கொஞ்சம், அவ்வளோதான். பாயிலாம் ஆகலை, சும்மா நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஊற்றுறீங்க. ஆனால் இதுக்கும் இப்போ ஸ்டாப் ஆனதுக்கும் சம்மந்தம் கிடையாது, கரெக்டாக? ஆஃப் ஆயிடுச்சு, டோக் பண்ணி எடுத்துன்னு கஸ்டமர். ஓகே, ஸோ வேறு என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்ததுக்கப்புறம்? செக் பண்ணி பார்த்து சரி இது கரண்டி பார்த்தேன். டம்மி டைமிங் செயின் என்ன கட் ஆகிருக்காங்க. டைமிங் செயின் செக் பண்ணி பார்த்தீங்க? ஓகே. அதெல்லாம் எதுவுமே கட் ஆகல. ஓகே. செல்ஃபோன் நல்லா சுற்றுது. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? சரி, நம்ம செக் பண்ணிடலாம். வியூவர்ஸ், ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துவோம். ஏன்னா ஸ்கேனிங்கில் நமக்கு ஒரு லீடு கிடைக்கும். வியூவர்ஸ், நான் திரும்ப சொல்கிறது தான், ஸ்கேனிங்கில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச முடியாது. ஆனால் ஸ்கேன் பண்ணாமல் நம்மளால் எந்த விதத்துலையும் டைரக்ஷன் போக முடியாது. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே அதுலேருந்து நமக்கு வந்து ரூட் காஸ் கிடைக்குதா, இல்லை அதுலேருந்து நம்ம ப்ராப்ளம் காசஸ் நம்ம வந்து கிடைக்குதுமா அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம வண்டியை ஸ்கேன் பண்ணியதில் நிறைய எரர் கோடு இருக்குது. இவ்வளோ எரர் கோடு இருந்தாலும், ஸோ என்னை பொறுத்தவரையில் கேம் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் கண்ட்ரோல் சர்க்யூட் அதுவோ இல்லை கேன் பஸ் ஆஃப், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கண்ட்ரிபியூட்டாக இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம். கார்த்திக் கிராங்க் பண்ணுங்க. போதுமான அளவு என்ஜின் ஆர்பிஎம் அண்ட் ஃபியூவல் ரயில் ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்கு. அப்படியே ஸ்டார்ட் ஆகலை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் தான் ப்ராப்ளம். ஸோ என்ஜினில் தான் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆனால் டைமிங் செயின் வந்து கட் ஆகலைங்கிறாங்க. இப்போ வண்டியை நம்ம டோ பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்பிஎம் ரைஸ் பண்ணுங்கள் ரைட்டா. பாருங்கள். கிராங்க் பண்ணுங்கள். கிராங்க் ஆகுது, சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் நம்ம இதுவே டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். கார்த்தி, கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ரொம்பலாம் எஃபர்ட் போடல. கரெக்டாக கார்த்தி? ஆமாம், லைட்டாக கொஞ்சமாக வண்டியை டோ பண்ணி எடுத்தாலே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு என்ஜின் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த என்ஜினில் என்ன ப்ராப்ளம் இருக்கலாம், கேஸ்கெட் போயிருக்கலாம். ஹெட் கேஸ்கெட் போயிருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்வீன் சிலிண்டர்ஸ் இடையில் எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு கம்ப்ரெஷன் கிடைக்காம இருக்கும். வீவர்ஸ், இந்த வண்டியில் என்ஜின் ஃபால்ட்டுங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த என்ஜினில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஹெட் கேஸ்கெட் போயிருக்கலாம். ஹெட் கேஸ்கெட் மட்டும் போயிருக்காது, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதாது. ஹெட் கேஸ்கெட்டோட கூட ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர்ஸோட சேம்பர் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் என்ன வச்சு உங்களுக்கு கம்ப்ரெஷன் கிடைக்கல, லீக் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஹெட் கேஸ்கெட் மாற்றிட்டு அந்த ஹெட்டில் எங்கே வந்து சேம்பரில் வந்து ஜாயிண்ட் இருக்குன்னு பார்த்தா ஃபேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேஸ்கெட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் 99% ஓகே ஆகிடும். 1% நம்ம திறந்து பார்த்தா தான் தெரியும் கன்ஃபார்மாக எது போயிருக்கு அப்படின்னு. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன், ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். வியூவர்ஸ், நான் திரும்ப சொல்கிறது, உங்களுக்கு வண்டியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல டெக்னிக்கல் காம்பிடன்ஸ் பீப்புள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் டயக்னோஸ் பண்ண சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சரியான பீப்புள்கிட்ட கொடுத்து டயக்னோஸ் பண்ணலன்னா, இந்த மாதிரி காரை அவங்க எப்படிலாம் கொண்டு போகலன்னா, இன்ஜெக்டர் ஃபால்ட் இருக்கலாம், பம்பு ஃபால்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதை கழட்டி கொண்டு போயிட்டு இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுற கடையிலையும் பம்பு கடையிலையும் கொடுத்தாங்க, பம்பு சர்வீஸ் பண்ணுற கடையிலையும் கொடுத்தாங்கன்னா, அவங்க ஆமாம் அதில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எதையாவது செய்ய ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று, நல்லா இருக்கிற இன்ஜெக்டருக்கும் பம்புக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க. இன்னொரு ரிஸ்க் ஒன்று இருக்குன்னா, நல்லா இருக்க இன்ஜெக்டரையும் பம்பே கொடுத்து அவங்க எதையோ செய்ய போயிட்டு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸோட ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் மாறிடும். அதோட ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் ஆகிடும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது இல்லையா? பிறகு அதாவது சென்சார், இசிஎம், ஒயரிங் சர்க்யூட் எதாவது ஒன்று ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் ஏதாச்சும் இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி போகும், இல்லை சென்சார் ஏதாச்சும் பாதிப்படும், இல்லை இசிஎம் போகும், இல்லை ஒயரிங் சர்க்யூட் பாதிப்படும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ப்ராப்ளத்தை விட்டுட்டு எங்கேயும் சுற்றி கடைசியாக அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்காம வண்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ஸ்டேஜ் போயிடும். ஒரு மெக்கானிக்கிட்ட உங்கள் வண்டி சால்வ் ஆகலை அப்படின்னா, 2வது மெக்கானிக் 3ஆம் மெக்கானிக்கிட்ட மூவ் ஆகுதுன்னா பைசா நிறைய செலவழிப்பீங்க, நிறைய சான்ஸ் வண்டி ஸ்கிராப் ஆகுது. ஸோ அதனால் வண்டியை ரைட் பீப்புள் கொடுத்து டயக்னோஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.
கார்த்திக் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க. இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிரகாரம் இது என்ஜின் தான் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், என்ஜின் ரொம்ப படு மோசமாகிடுச்சு. ஹெட்டு கட்டி இப்போ வந்து ஹெட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கேஸ்கெட் கட்டே ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கம்ப்ரெஷனே கிடைக்காது சுத்தமாக. சரிங்களா? ஸோ என்ஜின் ஹெட்டும் போயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து தண்ணி இறங்கியிருக்கு. அப்படின்னா இந்த பிஸ்டன் சிலிண்டருமே நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும். வியூவர்ஸ், நீங்கள் செகண்ட் கார் வாங்குறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஒருத்தருக்கு 2 பேர் கூட அழைச்சிட்டு போயிட்டு செக் பண்ணி போட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் வண்டியில் வந்து இப்போ கொஞ்சம் லேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை டேரெக்டாக நீங்கள் என்ஜின் எடுத்துக்க முடியாது. லேட் ஸ்டார்ட் ஆகுதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்ஜெக்டர்ஸு, தென் ஹை ப்ரெஷர் பம்ப்பு, தென் குளோபல் கண்ட்ரோல் மாடலு, பேட்ரி இஷ்யூ, ஸ்டார்டர் மோட்ரு, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிட்டே போனால் வண்டி லேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதில் லேட் ஸ்டார்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் ஒரு காரணம். என்ஜின் ப்ராப்ளத்தினாலையும் ஆகாது. இப்போ இதில் எது காரணங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ப்ரொஃபஷனல் பீப்புளே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளை விட இன்னொரு அடிஷனல் போய் செக் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 பேருக்கும் அழைச்சி போய் காட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் செகண்ட் கார் வாங்குற நீங்கள் அத்தனை பேரும் ரொம்ப தரவாக செக் பண்ணி பாருங்கள். சின்ன டவுட்டு தவிர அந்த காரை வாங்காதீங்க. கம்ப்ளீட்டாக பக்காவாக இருந்தால் மட்டும் வாங்க. நான் இன்னுமே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, காரை கொஞ்சம் லேட் ஸ்டார்ட் ஆகுது சார், என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்டு நீங்கள் அந்த காரெலாம் எடுத்து போகிறத விட லேட் ஸ்டார்ட் ஆகிறது அந்த டீலரே சரி பண்ணி கொடுத்தாருன்னா வாங்கிக்கங்க. இல்லையா, அந்த காரை விட்டு எந்த கார் நல்லா இருக்கோ அதை போய் வாங்க. அதை விட்டுட்டு ரேட்டு கம்மியாக வருது வாங்கிட்டு போயிட்டு சரி பண்ணிக்கலாம். அந்த செக் பண்ண வந்து ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணி எவ்வளோ சார் ஆகும்னு சொல்லி கேட்டு அவர் ஏதாவது ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி கொடுத்து உங்களோட மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த ரேட்டுக்கு அங்கே போய் சரியாச்சுன்னா பரவாயில்ல. சில நேரம் ஆகிடும், சில நேரம் ஆகலை. இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறது, வண்டி வாங்கும் போது நல்ல கண்டிஷன் வாங்க. சுமாராக காரை வாங்கி சரி பண்ணிக்கலாங்கிற அந்த ஆட்டிடியூட்டில் யாருமே இருக்காதீங்க. சரியா? வியூவர்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன், ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ.